Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra exercise 2.5 second sum. Solve minus x square plus 3x minus 2 greater than equal to 0. So என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சொல்யூஷனை greater than equal to 0 இருக்கும்போது என்ன சொல்யூஷன் உள்ளது क्वेश्चन கேட்டிருக்காங்க. So see நல்லா பாருங்க. First one the minus x square plus 3x minus 2 greater than equal to 0. You take minus right common. So x square minus 3x plus 2 greater than equal to 0. Minus அந்த பக்கம் சேஞ்ச் பண்ணிங்கனாலே ஒரு பக்கத்துலேருந்து மைனஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுனாலே கண்டிப்பாக இன்டர்வல் என்ன செய்யாகும், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 0. இது கிரேட்டர் தான் 0 வந்து மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிரும், லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 0 மாறிடும். ஸோ பட் உங்களுக்கு லெஸ் தான் ஈக்குவல் டு வருமா, வராது. இங்கே இதை போடக்கூடாது. ஏன் சார் அதே உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, லெஸ் தான் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. ஸோ இது லெஸ் தான் 0 அப்படிங்க போட்டுக்க வேண்டியதான். Now see அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 லெஸ் தான் ஈக்குவல் டு 0. ஸோ லெஸ் தான் 0 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இது நினச்சிக்கொண்டாச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா யூ கோட் டு சால்வ் திஸ் ஈக்குவேஷன் ப்ளஸ் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் பேசிக் இன்வர்மேஷன் படி நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 போட்டு சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 2 and minus 3 this will be 2 1s are ரெண்டு பக்கம் மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் 3 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, ஸோ இங்கே எக்ஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் எக்ஸு மைனஸ் 2x ப்ளஸ் 2 இஸ் 0 பிகாஸ் 2 அங்கே காமனாக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் காமனாக எடுத்துக்கலாம், எக்ஸ் மைனஸ் 1, இங்கே மைனஸ் 2 காமனாக எடுத்துக்கலாம், எக்ஸ் மைனஸ் 1 சொல்லிட்டு வரும், இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. சொல்யூஷன்ஸ் என்ன வரும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 and 2 சொல்லிட்டு வரும். அப்போ ரெண்டு சொல்யூஷன்ஸ், அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிட்டு 1 and 2 சொல்லிட்டு. அப்போ இன்டர்வல்ஸ் என்னலாம், இன்டர்வல்ஸ் ஆர் minus infinity to 1, 1 to 2 and 2 to infinity are the intervals. பாருங்களேன் பாக்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இன்டர்வல்ஸ் உங்களுக்கு ஒன்று எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தானே உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 இந்த ஈக்குவேஷன், சாரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1, 1 to 2 அண்ட் லாஸ்ட்டாக 2 to infinity, 2 to infinity. ஸோ இப்போ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேல்யூஸை போடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 போட்டு பாருங்கள். ஸோ மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் நெகட்டிவ் நம்பர், ஸோ மைனஸ். இதே 2ல் போட்டு பார்த்தாலும் என்ன தான் வரும், மைனஸ் 2 2ல் போட்டு மைனஸ் 4 மைனஸ் மல்டிப்ளை ஆனால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இது பாருங்கள் 1 2 2. ஸோ என்ன நம்பர் எடுத்திங்கன்னா 1.5 எடுப்போம் நம்ம. 1.5 எடுத்திங்கன்னா 155 மைனஸ் 1 ப்ளஸ் நம்பர் பாசிட்டிவ் ஹாஃப் 0.5 சொல்லுவோம். பட் இங்கே 1.5 மைனஸ் 2 நெகட்டிவ் 0.5 சொல்லிட்டு வரும். ஸோ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நான் அடுத்தது 2 to infinity. 2 to infinity என்ன, 3 in our வேல்யூ எடுங்க பார்ப்போம். 3 மைனஸ் 1 இஸ் 2 ப்ளஸ்ஸு. ஸோ 3 மைனஸ் 2 இஸ் ஆல்சோ 2 1 ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் இதை கால்குலேட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள் அப்படி கால்குலேட் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கனால நீங்கள் சிம்பிளாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஈக்குவேஷன் நாட் ஃபார் திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் நம்ம இதை தான் என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி மாற்றி கொண்டு வந்துட்டோம். அதனால் இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், இன்டர்வல் பார்க்கணும். நாட் திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா சம் தப்பா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 1 to 2, அதாவது நெகட்டிவ் தான் வருது, அதாவது லெஸ் தேன் 0ன்னு சொல்லிட்டு தான் வருது. அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் தான். ஸோ இதுதான் நீங்கள் மறுபடியும் எடுக்கணும். பட் அது லெஸ் தேன் சிம்பிள். ஸோ என்ன சிம்பிள் எடுக்கணும், இன்டர்வல். இங்கே பாருங்கள் நான் நம்பர் லைன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 to 2 இருக்குது, இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ 1 to 2லேருந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, அதானே லெஸ் தேன் 0 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கு இடையில உள்ள நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அதனால் இந்த சொல்யூஷன் செட் இஸ் என்னென்னு போடணும்னா 1 to 2 அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னது உங்களுக்கு சொல்யூஷன் செட் ஃபார் திஸ் சம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டால்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.